வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கான வார பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கு தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். தனுசு ராசியை பொறுத்தவரையில் இந்த வாரம் ஒரு ஒரு புதிய யோசனை வரும். அது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். அது ஒரு முக்கியமான நபரோட சஜஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவங்களோட ஐடியா கூட இவங்களுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ட்ராவல் சம்மந்தமாக சில நேரங்களில் டெவலப்மெண்ட் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். சேஞ்சஸ், அதாவது இந்த இடம்ல அந்த இடம் மாறுறதுக்கு கூட சின்ன விஷயங்கள் வரும். அது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். தொழில் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் திறமை நல்லபடியாக கவனிக்கப்படும். புதிய வேலை பற்றி ஒரு வாய்ப்பு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதை பற்றி ஒரு நல்ல தகவல் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். வெளிநாட்டிலையோ இல்லை கொஞ்சம் டிஸ்டன்ஸான இடத்துல இருந்துமோ ஒரு நல்ல மெசேஜ் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது ஒரு வேலை தொடங்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். அது உபயோகப்படுத்திக்கோங்க. ஒரு நல்ல ஒரு விஷயம் உருவாக்கலாம். கொஞ்சம் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு பிஸ்னஸில் வர்றதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். அதை தவிர்த்துக்கோங்க. கவனமாக இருந்துக்கோங்க. அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அது ஒரு டெவலப்மெண்ட் நோக்கி கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு உறுதியாக இருக்கும். இப்போ வேலை செய்யும்போது கொஞ்சம் எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் முடிவெடுக்கிறது மட்டும் கொஞ்சம் தாமதப்படுத்திக்கோங்க. சின்னதாக கொஞ்சம் டிலே பண்ணி ஒரு முடிவெடுங்க. அதிகாரிங்க கூட பேசும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. டக்குன்னு வேகமாக பேசிடாதீங்க. கோபமாக பேசிடாதீங்க. வாக்குவாதம் உண்டாக்கிடாதீங்க. அது உங்களோட வளர்ச்சியை பாதிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. பணம் பொறுத்தவரையில் இந்த வாரம் வருமானம் சீராக இருக்கும். உங்களோட பழைய பேலன்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ட்ராவல் தொடர்பான சின்ன செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி குடும்பத்துலேயும் சின்ன செலவுகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் பொறுத்தவரையில் ஃபேமிலியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது ஆதரவு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களோட ரிலேஷனோட சந்திப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அது ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. பொதுவாக உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரையில் நல்லா தான் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுமையாக இருந்தீங்கனாலே உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் நல்லபடியாக இருக்கும். அது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் ஆன்மீக சிந்தனை கூட, அதாவது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் நோக்கி யோசனையாக இருக்கும். ஏதாவது தேடல்கள், அறிவு சம்மந்தமாக இது பண்ணணும் அப்படின்ற தேடல்கள் கூட உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு இந்த வாரம் வாய்ப்பு இருக்கும். கோவிலுக்கு போவீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். உங்களோட பெரியவங்க ஒரு குரு மாதிரியான ஸ்தானத்தில் இருக்கிற ஒருத்தரோட ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும். அதை நல்லபடியாக உபயோகப்படுத்திக்கோங்க. உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு அது நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். புதிய விஷயங்கள் ஏதாவது கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதை கண்டிப்பாக தவிர்த்துடாமல் கற்றுக்கோங்க. அது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உடல்நலை பொறுத்தவரையில் லேசாக பாடி டயர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கால்லையும் மூட்டுலேயும் கொஞ்சம் சின்னதாக பெயின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். தூக்கம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்த்துக்கோங்க. தூங்குகிற டைம் சரியாக ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அது ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் பொறுத்தவரையில் ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2 நாள் பயன்படுத்திக்கோங்க ஏதாவது டெவலப்மெண்ட்காக. லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 3. 3ன்ற நம்பர் உங்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டகரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் பொறுத்தவரையில் உங்களுக்கு வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சிங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது இந்த வாரம் பொறுத்தவரையில் வியாழக்கிழமையில் அது மெயின்டைன் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நான் இந்த வீடியோவில் நான் ரொம்ப சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. நீங்கள் இது பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இது நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.